வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். சாலை பராமரிப்பு பணிகளால் சால்மியா வெளியேறும் பாதை ஜஹ்ரா பவுண்ட் 5வது ரிங் ரோடு வரை மூடப்பட்டுள்ளது. சால்மியா பகுதியில் உள்ள அல் முகீரா பின் சுபா தெருவிலிருந்து ஜஹ்ரா நோக்கி ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹியான் சாலைக்கு 5வது ரிங் ரோடு செல்லும் வெளியேறும் பாதை தற்காலிகமாக மூடப்படுவதாக பொது போக்குவரத்து துறை அறிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியான பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மூடல் ஜூலை 10, 2025 வியாழக்கிழமை தொடங்கியிருக்கிறது. மேலும் ஜூலை 14, 2025 திங்கட்கிழமை அதிகாலை வரை அமுலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாகன ஓட்டிகள் பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள். 5வது ரிங் சாலையை நோக்கிய பிடா ரவுண்டானா ஜஹ்ரா செல்லும் 5வது ரிங் சாலைக்கு கத்தார் தெரு வெளியேறும் வழி, தஹிப் தெரு வெளியேறும் வழி, இசா அல் கத்தாமி தெரு வெளியேறும் வழி ஆகிய பாதைகளை பயன்படுத்த முடியும். அனைத்து ஓட்டுநர்களின் ஒத்துழைப்புக்கு இந்த துறை நன்றி தெரிவிக்கின்றது. மேலும் போக்குவரத்து வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பை உறுதி செய்து சீரான போக்குவரத்து ஓட்டத்தை பராமரிக்க நியமிக்கப்பட்ட மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. வியாழக்கிழமை பயணம் செய்ய விரும்பினாலும் சனிக்கிழமை புறப்படலாம். வெளியேறும் அனுமதிகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. குவைத் தனியார் துறையில் பணிபுரியும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் வெளியேறும் அனுமதிகளை பிரிவு 18 ஜூலை 1, 2025 முதல் அமுல்படுத்தி இருக்கின்றது. தற்போதைய விதிமுறைகளின் கீழ் சஹேல் செயலி மூலம் நீங்கள் திட்டமிட்டு புறப்படுவதற்கு 7 நாட்கள் முதல் 24 மணி நேரத்துக்குள் உங்கள் வெளியேறும் அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விடுப்பு அதிகாரப்பூர்வமாக சனிக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை இரவு புறப்பட திட்டமிட்டால் குடியேற்ற கவுண்டரில் உங்களுக்கு மறுப்பு ஏற்படும். ஏனெனில் அனுமதி பதிவுகள் புறப்படும் தேதியுடன் பொருந்தவில்லை. உங்கள் அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு தொடங்குவதற்கு முன்பு புறப்படுவது விதிமீறலாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் புறப்பட முடியாது. உங்கள் விண்ணப்பத்தை உண்மையான பயண தேதிகளுடன் இணைக்க வேண்டும். எனவே வியாழக்கிழமை புறப்படுவதற்கு உங்கள் பயண காலத்தை வியாழக்கிழமை தொடங்கும் வகையில் அமைக்கவும். நிறுவனத்தின் மனிதவளம் அதிகாரப்பூர்வமாக சனிக்கிழமை விடுமுறையை தொடங்கி நிர்ணயித்தாலும் ஊழியர் வியாழக்கிழமை இரவு பயணம் செய்ய விரும்பினால் அது சஹேல் செயலியின் வெளியேறும் அனுமதி அமைப்புடன் மோதலை உருவாக்குகிறது. ஊழியர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். பயண தேவைகள் மற்றும் விடுப்பு தேதி மற்றும் புறப்படும் தேதிக்கான சட்டப்பூர்வ தேவைகள் குறித்து HR-உடன் தெளிவாக தொடர்பு கொள்ளுங்கள். இது சஹேல் செயலி அனுமதி புறப்படும் தேதியுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்கின்றது. விமான நிலையத்தில் மறுக்கப்படுவதை தவிர்க்கின்றது. பொது மனிதவள ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்ட பணியாளர் விடுப்பு விதிமுறைகளுக்கு முதலாளிகளும் நிறுவனங்களும் இணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமை விடுமுறை நாள் பொதுவாக உங்கள் வருடாந்திர விடுப்பு உரிமையிலிருந்து கழிக்கப்படுவதில்லை. பண மோசடி மற்றும் நிதி குற்றங்களை எதிர்த்து போராட இந்தியாவும் குவைத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பண மோசடி மற்றும் நிதி குற்றங்களை எதிர்த்து போராட இந்தியாவும் குவைத்தும் ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இந்தியாவின் பண மோசடி தடுப்பு பணியகம் மற்றும் குவைத்தின் நிதி புலனாய்வு பிரிவும் இணைந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் நிதி குற்றங்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்கவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகின்றது. குற்றங்கள் குறித்த தகவல்களை பகிர்வது, மோசடியை கண்டறிவதற்கான தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் மற்றும் புலனாய்வு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு ஆகியவை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் அடங்குகின்றது. மேலும் பண மோசடி மற்றும் நிதி குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளில் இது ஒரு முக்கியமான படியாகும் எனவும் இந்த ஒத்துழைப்பு 2 நாடுகளையும் பாதுகாப்பானதாக மாற்றும் எனவும் குவைத்தின் தலைமை நிதி கண்காணிப்பு அதிகாரி ஹமாத் அல் மெக்ராட் குறிப்பிட்டுள்ளார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.10 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.35 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.97 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.83 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 280.73 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 983.12 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 397.50 பங்களாதேஷி டகாஸ் ஆகும்.